ரத்தத்துல திருமணம் செய்தா குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா எஸ் வரலாம். பட் எல்லாருக்கும் வரணும்ன்ட்டு கிடையாது. ஸோ எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ். அதாவது குழந்தை ஃபார்ம் ஆகுறப்போ அதோட உடல் உறுப்புகளில் ஏதாச்சும் அப்நார்மலாக ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அவங்களுக்கு ரிஸ்க் ஆஃப் மிஸ்கேரேஜ் அண்ட் அபார்ஷன் ரொம்ப ஹை. பிகாஸ் ஜெனட்டிக்காக அந்த மெட்டீரியல் அப்நார்மலாக இருக்குது, குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா தானாகவே அபார்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்ட் ஒன் இஸ் பிளட்ல வர ஒரு சில கண்டிஷன்ஸ் லைக் தலசீமியா, சிக்கிள் செல் அனிமியா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கான ரிஸ்க் அதிகமாகலாம். அண்ட் ஃபைனலி மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ் அண்ட் டவுன் சிண்ட்ரோம், அதாவது மூல வளர்ச்சி கம்மியாகிற மாதிரி குழந்தை எல்லாம் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ இது எப்படி நம்ம தடுக்கலாம், இல்லை இது மாதிரி கல்யாணமே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது, நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் உங்கள் குழந்தை பிளான் பண்ணுறப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒன்ஸ் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷன் போங்க. உங்களுக்கு ப்ரீநேட்டல் செக்அப் அண்ட் ப்ரீ கன்செப்ஷன் கவுன்சிலிங் கண்டிப்பாக தேவைப்படும். உங்களோட ஹிஸ்ட்ரியாக டாக்டர் உங்ககிட்ட கேட்டு உங்கள் ஃபேமிலியில் இந்த மாதிரி ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அவங்க அதுக்கான ஜெனட்டிக் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. அண்ட் தேவைப்பட்ட ஜெனட்டிக் கவுன்சிலிங்கும் போகிற மாதிரி இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து கன்சீவ் ஆனீங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்.